ஹாய், இன்றைக்கி ரொம்பவே கரகரப்பான சுவையான கோதுமை தட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் ரவை, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் ஓமம், அரை ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். தட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை மாவு, ரவை, மிளகுத்தூள், ஜீரகம், ஓமத்தை இப்படி கையில் தேய்ச்சி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இந்த மாவில் வெது வெதுப்பான தண்ணி அரை கப் போல் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவை கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை 3ஆக பிரித்து எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப மெலிசாக தேய்க்காம ஓரளவு மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவு மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாவை இந்த மாதிரி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி கிண்ணத்தை கூட வச்சு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி உள்ள மாவெல்லாம் திரும்ப தேய்ச்சி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லா மாவும் தேய்ச்சி கட் பண்ணியாச்சு. இப்போ இது எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, தட்டையை பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி போட்டுக்கோங்க. தட்டை இப்படி உப்பி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம போர்க் ஸ்பூனால் அங்கனைக்கு எங்கன்னு அப்படியே குத்தி விட்டுக்கோங்க. தட்டை நல்லா வெந்துருச்சு. இதை வெளில எடுத்துருங்க. இந்த கோதுமை தட்டை அவ்வளோவா எண்ணெயும் குடிக்காது. போர்க்கில் நம்ம அங்கங்கே குத்தி விட்டதுனால தட்டை உப்பாமல் வருது. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினோடனே வெளில எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்பவே கரகரப்பான சுவையான கோதுமை தட்டை ரெடி ஆயிடுச்சு.
இதை கட்டாயம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.